எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் மைவி3 ஆட்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்க, யாராவது நல்லா இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் போராமப்படுவீங்க, வயிற்றெரிச்சப்படுவீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுடைய பொன்னான நேரங்களை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீணாக்காதீங்க. உங்களுக்கு வேறு வேலை இருக்கும், கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கான வீடியோனா மைவி3 ஆட்ஸில் ஜாயின் பண்ணி இதுவரைக்கும் இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் அவங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைவி3 ஆட்ஸில் மார்ச் மாதம் நிறைய பேர் வித்ட்ராவல் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அந்த பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம இடையில பேசலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டாலே போதும். ஸோ அந்த மைவி3னா என்னன்னே தெரியாது. ஸோ அதில் என்ன கான்செப்ட் ஓடுதுன்னே தெரியாது. அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, அந்த பிளான்ஸ் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே தெரியாதவங்க, மைவி3 அப்படின்ற பேர் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தெரியாத நபர்கள் நிறைய பேர் யூடியூப்பில் மைவி3 ஆட்ஸை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னே கீழே அவங்கவுங்க ஒவ்வொரு கமெண்ட்டை போட்டுடுறாங்க. ஸோ தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் கமெண்டெல்லாம் இருக்கும். கம்பெனி க்ளோஸ் ஆயிரும், கம்பெனி ஓடி போயிடுச்சு, எம்டி ஓடி போயிட்டான், தலைமறைவாயிட்டான் அப்படின்ற முறைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறையா பேட் கமெண்ட்லாம் ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயும் வருது. ஸோ என்னோடய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஸோ யார் சொல்லியுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. மைவி3ல நீங்கள் 2022, 2023 இந்த மாதிரி வருஷத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் வர்றீங்க. இந்த வருஷம் ஜாயின் பண்ணவங்க ஜனவரி, பிப்ரவரியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் அந்த அளவுக்கு எதுவுமே ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மார்ச் மாதமே பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2021, 22, 23 இந்த மாதிரி வருஷத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணி இப்போ இந்த 2024 வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மைவி3ல. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மைவி3ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஸோ இப்போ அந்த மைவி3 ஆட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க, ஸோ முதல்ல கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஸோ இப்போ நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம். ஸோ மைவி3ல நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காண்டி நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் உண்மையாக இந்த கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. சில பேர் அதே 480 ரூபாவில் இருக்கலாம், சில பேர் 1000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், சில பேர் உங்களுடைய சீலிங்கே நீங்கள் ரீச் பண்ணியிருக்கலாம், டெய்லி 1800 ரூபா கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, இந்த மைவி3ல நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த இதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் மைவி3 பற்றி ஏதேதோ சொல்கிறாங்க, ஒவ்வொரு வதந்தியை கலப்புறாங்க, பேட் கமெண்ட் நிறையா வருது. ஸோ மைவி3ல இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குற எல்லாருமே நீங்கள் மைவி3ல ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு பிளானில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்ன டயத்துக்கு சொன்ன அமௌண்ட்டு கரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி வந்திருப்பீங்க. இப்போ இந்த 2 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மைவி3 ஆட்ஸில் நீங்கள் இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணி வர்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மைவி3 பற்றி என்னென்னமோ போடுறாங்க. மைவி3 பற்றி என்னன்னே தெரியாதவங்க ஏதோ வதந்தியெல்லாம் போடுறாங்க, பேட் கமெண்ட்லாம் போடுறாங்க. மைவி3ல ஏர்ன் பண்ணி இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வர்ற நீங்கள் ஏன் ஒரு விஷயம் கூட நல்ல விஷயமாக எந்த விதமான கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறீங்க? ஸோ உண்மையிலேயே நீங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தர்றீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் கம்பெனியால் தான் என்னுடைய வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் சேஞ்சஸ் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காண்டி அப்படின்னா, மைவி3 பற்றி என்னென்னமோ சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண வரும்போது அவங்களுமே இந்த கம்பெனிக்கு இத்தனை பேர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கம்பெனியில் ஏர்ன் பண்ணுறீங்க, இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் மைவி3க்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க.
ஸோ உண்மையிலேயே நீங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தர்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஒரு மைவித்திரியில் வந்து நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம். உங்களுடைய மனசாட்சிப்படி உண்மை என்னவோ அதை மட்டும் நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ தாங்க நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன், இப்போ தாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஎம்ஐ கட்டிட்டு வர்றேன், நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த 1,21,000 பணம் போட்டேன், அதை போட்டதே நான் வந்து இன்னும் எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன உண்மையோ அதை நீங்கள் போடுங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டீங்க, எடுத்தது போக நீங்கள் ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையுமே போடுங்க. அதாவது உண்மை என்னவோ உண்மையை மட்டும் போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். சரி, ஓகே. இப்போ இந்த மார்ச் மாதம் பேமெண்ட் வந்து என்னாச்சு, அது வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரமே வர வேண்டிய அமௌண்ட்டு இன்னுமுமே வரலை. பட் இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே வந்துடும் அப்படின்ற போல் நிறைய பேரால் வந்து எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஆனால் இது வந்து உண்மையா அப்படின்றது வந்து கேட்டால் யாருக்குமே இதுக்கான பதில் வந்து தெரியாது. இதுக்கான பதிலை மைவி3 ஆட்ஸில் உள்ள இந்த எம்டி அவர்கள் தான் வந்து அவருடைய யூடியூப் சேனல்லே வந்து அவர் தான் ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும். ஸோ அவர் வந்து ஜூன் 30க்குள்ளே அப்படின்ற போல் வந்து சொல்லியிருந்தார். பட் அவரால் பணம் வந்து போட முடியல அப்படின்னா ஜூலை 30 அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் ஜூன் 30ன்னு சொன்னதுனால எல்லாரோட எதிர்பார்ப்புமே வந்து ஜூன் 30லேயே தான் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேமெண்ட் வந்து இப்போ தான் போடுவோம், அப்போ தான் போடுவோம் அப்படின்னு ஒரு டேட்டை வந்து சொல்லிட்டார் அப்படின்னா யாருமே இந்த பணம் வந்து இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் 30 தான் வந்து பேமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் சனிக்கிழமை எல்லாருமே வந்து வித்ட்ராவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன டயத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மெம்பருக்கு வந்து பேமெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி கணக்கு பார்க்கல இந்த வாரத்தில் கோல்டு மெம்பருக்கான பணம் மட்டும்தான் கிரெடிட் ஆகும். அடுத்த வாரம் டைமண்ட் மெம்பர் இவங்களுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும்தான் கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கும் அடுத்து 3வது வாரத்தில் மட்டும்தான் க்ரௌன் மெம்பருக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு தான் வந்து அவர் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருந்தார். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மெம்பருக்கான பேமெண்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை சொல்கிறத நம்ம கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதிக்குள்ளே தான் க்ரௌன் மெம்பருக்கு அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ஆனால் இருந்தாலுமே வந்து இன்னமும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் 30க்குள்ளே வந்துடும், இன்றைக்கி வந்து புதன் தானே ஆகுது, இன்றைக்கி வந்து வியாழன் தானே ஆகுது, இன்னும் வெள்ளி இருக்குது, சனிக்கிழமை இருக்குது அப்படின்ற போல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் இது வரைக்குமே அமௌண்ட் யாருக்குமே கிரெடிட் ஆன மாதிரி தெரில. பட் ஆனால் இந்த 2 நாள்லேயே எப்படி இந்த கோல்டு டைமண்ட் க்ரௌனுக்கெல்லாம் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூலை 13 தான், அதுக்குள்ளே தான் க்ரௌன் மெம்பர் எல்லாத்துக்குமே பணம் வரும் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் மெயினாக போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து என் மனசுக்குள்ளே இந்த விஷயங்கள் வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. எதனால் வந்து மைவி3 உறுப்பினர்கள் யாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்கு வந்து கம்பெனிக்கு ஒரு ஆதரவு வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கம்பெனியை பற்றி தெரியாதவங்கலாம் என்னென்னமோ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுற யாருமே வந்து கம்பெனிக்கு ஆதரவாக ஒரு கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே போடுறதில்ல. நிறைய பேட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீடியோஸ்லையுமே இருக்குது. நீங்கள் அந்த பேட் கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் தனியாக ஒரு கமெண்ட் வந்து கம்பெனிக்கு ஆதரவாக வந்து ஒரு கமெண்ட் வந்து என் வீடியோன்னு இல்லை, பொதுவாக எல்லா வீடியோலையுமே மைவி3 யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களோ எல்லா வீடியோவுக்குமே உங்களுடைய ஆதரவை தர்ற மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து நான் மேக் பண்ணதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.